அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10ஆம் வகுப்பு விடைத்தாள் பொதுத் தேர்வில் நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 10ஆம் வகுப்பை பொறுத்தவரை முதல்ல 15 1 மார்க் கொஸ்டின், அதாவது 1லிருந்து 11 வினாக்கள் செய்யுள், உரைநடை, இலக்கண பகுதியிலிருந்து ஒரு மதிப்பெண் வினா வரும். 12லிருந்து 15 வரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாடல் கொடுத்து வினா வரும். 12லிருந்து 15 வரை பார்த்தீங்க அப்படின்னா பாடல் கொடுத்து வினா வரும். ஆக மொத்தம் 15 ஒரு மதிப்பெண் வினாவை நீங்கள் சரியாக எழுதிட்டீங்க அப்படின்னா தமிழை பொறுத்தளவுக்கு நீங்கள் 100 மார்க்கோட தமிழில் என்ன செய்யலாம் அப்படின்னா வாங்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்க, ஒரு மதிப்பெண் வினால எழுதும்போது அந்த விடைக்கான அந்த ஆனா, ஆவண்ணா, ஈனாங்கிறத நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா அதை குறிப்பிட்டு எழுதுனீங்க அப்படின்னா முழு மதிப்பெண் பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. எழுதும்போது இப்படி அழகா தெளிவாக எழுதுங்க. இப்போ 11 வினாக்கள் செய்யுள், உரைநடை, இலக்கண பகுதியிலிருந்து கேட்ட வினாக்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 12லிருந்து 15 வரை பாடல் கொடுத்து வினா. இந்த பாடல் கொடுத்து வினாவும் அதுக்குரிய ஆப்ஷனை எழுதுனீங்க அப்படின்னா முழுமையான மதிப்பெண் 15 மதிப்பெண் பெற முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விடைத்தாளில் 8 மார்க் வினா எழுதியிருக்காங்க முதல்லையே. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ துணைப்பாடம் நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி இப்படி நீங்கள் குறிப்பு சட்டம் போட்டு தலைப்பு, ஆசிரியர் பேர், அந்த கதாபாத்திரம் பெயர் போட்டு அதுக்கடுத்து குறிப்பு சட்டகம் போட்டு அதை நீங்கள் முன்னுரையிலிருந்து சிறப்பாக எழுதினீங்க அப்படின்னா இதுக்கான மதிப்பெண் 8 மதிப்பெண். இதில் எய்தரார் கொஸ்டின் தான், 2 வினா இருக்கும். நீங்கள் அதில் நீங்கள் ஒரு வினா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான மதிப்பெண் 8 மதிப்பெண் நீங்கள் பெற முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 44வது கொஸ்டின் என்ன அப்படின்னா 8 மதிப்பெண் வினா. அதுலேயும் எய்தரார் கொஸ்டின், அதில் நீங்கள் ஒன்று அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 8 மதிப்பெண் பெற முடியும். அதையும் இதே போல் குறிப்பு சட்டகம் போட்டு அதை இப்போ பிரித்து எழுதுனீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். பிழை இல்லாமல் எழுதுனா முழு மதிப்பெண் என்ன செய்ய முடியும் அப்படின்னா பெற முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா என்றால் அப்படிங்கிறது தவறாக இருக்குது. அதனால் பிழை இல்லாமல் எழுதுனீங்க அப்படின்னா முழு மதிப்பெண் பெற முடியும். அதுக்கடுத்து கடித பகுதி, இது 5 மதிப்பெண் வினால வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கடிதத்துக்கு நீங்கள் இதே போல் பிரித்து அதில் பார்த்தீங்க அப்படின்னா அழகா இப்படி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா முழு மதிப்பெண் 5 மதிப்பெண் என்ன செய்ய முடியும் அப்படின்னா பெற முடியும். அதுக்கடுத்து 41வது கொஸ்டின் படிவம். அதில் 4 படிவம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் எக்ஸாமுக்கு எந்த படிவம் வருதோ அந்த படிவத்தை நம்ம பேனாலேயே என்ன செய்யணும் அப்படின்னா அழகாக நீட்டாக இப்படி எழுதணும். இப்போ நம்ம பார்க்குறது நூலக உறுப்பினர் படிவம். அதை நீங்கள் இப்படி கேட்டு அங்கே கேள்வி இருக்கும், அதுக்கான பதிலை நீங்கள் இப்படி தெளிவாக எழுதுனீங்க அப்படின்னா 5 மதிப்பெண் முழுமையாக பெற முடியும். அதுக்கடுத்து 39வது வினா 5 மதிப்பெண் வினா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க் கொஸ்டின் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த 5 மார்க்கில் கேட்கும்போது 5 குறிப்புகளை நீங்கள் எழுதும்போது முழுமையாக 5 மதிப்பெண் என்ன பெற முடியும். அதுக்கடுத்து 40வது வினா காட்சியை கவினுர கண்டு எழுதுக. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிழை இல்லாமல் நம்ம எழுதும்போது முழுமையான மதிப்பெண் என்ன செய்ய முடியும் அப்படின்னா பெற முடியும். இங்கே ஒன்றுங்கிறது 3 சுழியின் போடணும். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிழை இல்லாமல் எழுதும்போது 5 மதிப்பெண் பெற முடியும். 42வது வினா 5 மதிப்பெண் வினா. 5 மதிப்பெண் வினால மொத்தம் நீங்கள் 5 கொஸ்டின் எழுதணும். இதில் 42 மொழிபெயர்ப்பு அல்லது நிற்க அதற்கு தக வரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மொழிபெயர்ப்பு அட்டன் பண்ணியிருக்காங்க. இது சிறப்பாக நீங்கள் இப்படி எழுதும்போது முழுமையான மதிப்பெண் 5 மதிப்பெண் பெற முடியும். அதுக்கடுத்து பிரிவு பகுதி 3ல் பிரிவு 3 3 மதிப்பெண் வினா. இதில் எழுவாயை செழுமை செய்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதாவது மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்குன்னு இருக்கும். நீங்கள் முன்னாடி மட்டும் சேர்க்கணும், பயன் தரும் மரம் அப்படின்னு சொல்லி சேர்த்தீங்க அப்படின்னா இதுக்கு 3 மதிப்பெண். அதுக்கடுத்து 35வது கொஸ்டின் அணி. இந்த அணி பார்த்தீங்க அப்படின்னா நிரல், நிறையணி பாடல் கொடுத்து கேட்டிருக்காங்க. அதனால முதல்ல நீங்கள் பாடல் கொடுத்து கேட்கும்போது அதில் என்ன அணி வந்திருக்கு அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் குறிப்பிட்டு காட்டணும். அதுக்கடுத்து அணி இலக்கணம் எழுதணும். அதுக்கடுத்து அந்த பாடலுடைய விளக்கம், அப்புறம் அணி பொருத்தம், இதுக்கும் 3 மதிப்பெண். 33வது வினா செய்யுள் குருவினா, செய்யுள் சிறுவினா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதே போல் 4 குறிப்பாக அதை நம்ம பிரித்து எழுதும்போது அதுக்கும் 3 மதிப்பெண் பெற முடியும். 34 கட்டாய வினா. இது மனப்பாட பாடல் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பாடல் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 2ல் ஒரு பாடலை நீங்கள் என்ன செய்யணும், பிழை இல்லாமல், ஒற்று பிழை இல்லாமல், அடி மாறாமல் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா 3 மதிப்பெண் பெற முடியும். 29வது கொஸ்டின் பிரிவு 1ல் 29 இது உரைநடை 3 மார்க் கொஸ்டின். இதுலையும் பிழை இல்லாமல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
இந்த மாப்போசியுடைய அந்த பகுதியிலிருந்து சிற்றகலூலிலிருந்து கேட்கப்பட்ட வினா. இதை இடம், பொருள், விளக்கம்னு சொல்லி நம்ம பிரித்து எழுதும்போது அதுக்கு முழுமையான மதிப்பெண் பெற முடியும். அதுக்கடுத்து பகுதி 2ல் நம்ம பார்க்கக்கூடிய வினாக்கள் வந்து பிரிவு 2ல் இது 2 மார்க் கொஸ்டின். இதில் தாமரை இலை நீர் போல, மலைமுகம் காணா பயிர் போல, இது வந்து 2 மதிப்பெண். நீங்கள் தொடர் அமைச்சு எழுதும்போது முழுமையான மதிப்பெண்ணை பெற முடியும். இதில் வந்து 5 இந்த பிரிவு 2ல் பார்த்தீங்க அப்படின்னா 5 குருவினா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அட்டன் பண்ணணும். 7 இருக்கும், 5 அட்டன் பண்ணணும். இங்கே பாருங்க இவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க. இப்படி எழுதும்போது உங்களுக்கு முழுமையான மதிப்பெண்ணை நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னா பெற முடியும். அதுக்கடுத்து பிரிவு 1ல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 4 அட்டன் பண்ணனா அதில் 21 வந்து கம்பல்சரி கொஸ்டின். அந்த 21 வந்து உங்களுக்கு மனப்பாட பாடலாக அமைஞ்சிருக்கும். அதை நீங்கள் எழுதிட்டு மீதி 3 வினாக்களை என்ன செய்யணும் அப்படின்னா எழுதணும். அதில் 6 வினாக்கள் இருக்கும். நீங்கள் 4 வினாக்களை என்ன செய்யணும் அப்படின்னா தேர்ந்தெடுத்து எழுதணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 45வது கொஸ்டின் வந்து பொதுக்கட்டுரை. பொதுக்கட்டுரையில் ஏதரார் கொஸ்டின் தான். இதில் நீங்கள் 2ல் ஒரு பொதுக்கட்டுரையை என்ன செய்யணும், இப்படி தலைப்பு போட்டுருங்க, குறிப்பு சட்டகம் போட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா பத்தியாக அதை பிரித்து நீங்கள் இப்படி எழுதும்போது முழுமையான மதிப்பெண்ணை நீங்கள் என்ன செய்ய முடியும், பெற முடியும். இதை பின்பற்றி தேர்வை சிறப்பான முறையில் எழுத மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இதில் 30வது வினா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. பேராகிராஃப் கொடுத்து அதில் இருந்து 3 கொஸ்டின் கேட்பாங்க. அதை நீங்கள் அந்த பேராகிராஃப்லேயே ஆன்சர் இருக்கும், அதை பிரித்து நீங்கள் அதுக்குரிய ஆன்சர் எழுதுனீங்க அப்படின்னா 3 மதிப்பெண்ணை பெற முடியும். இப்போ இந்த விடைத்தாளில் பெற்ற மதிப்பெண் வந்து 100க்கு 99 மதிப்பெண். பிழை இல்லாமல் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா 100 மதிப்பெண்ணையும் என்ன செய்ய முடியும் அப்படின்னா பெற முடியும். நன்றி, வணக்கம்.